ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஸ்டிச்சிங் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, இல்லை நீங்கள் எந்த மெத்தடில் தைக்கிறீங்க அப்படின்றதுமே பாருங்கள். நம்ம ஒரு ஸ்டெப்பு தைக்கிறோம் அப்படின்னா எதுவுமே நம்ம எப்பயுமே ஆரம்பிக்கிற மாதிரியே செய்யணும். இப்போது ஸ்லீவ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எப்பயுமே ஸ்லீவ் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். அதுமாரி ஒரே மெத்தடில் நம்ம தைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு சுறுசுறுப்பு அதிகமாகும். அதனால் எப்பயுமே நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்க உட்காடுறீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்பயுமே ஒரே வேலையை செய்யுங்க. அது நமக்கு ரொம்பவும் நல்லா ஒரு மேலே மேலே வளர்ந்து போகிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். அதனால் கை ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்களா, கையை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எடுக்கிறீங்களா, ஃப்ரண்ட்டை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பேக் எடுக்கிறீங்கன்னா பேக்கை முடிச்சிடுங்க. அது மாதிரி உங்கள் மெத்தட் ஒன்று இருக்கும். அதுபோல் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஃபாஸ்ட் அதிகரிக்கும். இல்லை அப்படின்னாக்கா ஒரு ப்ளவுஸ்க்கு உங்களுக்கு இப்போ தான் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு சாதா ப்ளவுஸ்க்கே உங்களுக்கு 1 ஹவர் ஆகும். அப்போ லைனிங் ப்ளவுஸ்க்கு 1.5 ஹவர் ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இப்படியே இந்த மாடலே நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் தைச்சிக்கிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாஸ்ட் சீக்கிரம் வர செய்யும். அதே போல் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது புரியும் இல்லையா. இந்த துணி எடுக்கலாமா, அந்த துணி எடுக்கலாமான்ற குழப்பம் இல்லாமல் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுக்கிறோம், அதை முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கிறோம். ஃப்ரண்ட் பீஸை முடித்து நான் எப்பயுமே ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த ஃப்ரண்ட் பீஸில் டாட்டு பிடிச்சி பட்டி பீஸ்லாம் ஏற்றி ஃப்ரண்ட்டில் கொக்கி பீஸு காஜா பீஸு அதில் அளவு ப்ளவுஸில் எங்கெங்கே அளவு இருக்கோ அது எல்லாமே மார்க்கிங் பண்ணி தான் தனியாக எடுத்து வைப்பேன். இப்போ நான் ஜாயின் மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரி தைக்க மாட்டேன். நம்ம செய்யும்போதே வேலையை நான் ஃபுல்லாக முக்கால்வாசி வேலையை நான் ஜாயின் பண்ணும்போதே முடிச்சிடுவேன். இதுமாரி பண்ணும்போது எனக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த துணியெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் நம்ம சாதா ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அப்படி ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் ஒட்டு இல்லாமல் தைக்கிற மாதிரினா பிரச்சனை கிடையாது. அது இப்போ மேக்ஸிமம் பார்க்க போனால் சேரீயில் துணி கம்மியாக இருக்குது. அதை ஒரு 40-42 இன்ச்சு அளவு உள்ளவங்க எனக்கு இந்த இதில் ப்ளவுஸ் தைக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி கஸ்டமர்கிட்டலாம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ ஒட்டு போடுற மாதிரி இருக்குது. ஒட்டு போடும்போது நம்ம இதெல்லாம் யோசித்து நம்ம சரி அந்த ஒட்டு போட்டு தைக்கும்போதே நம்ம எல்லாத்தையுமே ப்ராப்பராக முடிச்சுக்கிட்டே நம்ம ஜாயின் பண்ணி கழுத்து பீஸை ஏற்றி ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். அதனால் இந்த மெத்தடில் நம்ம தைக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதையே எனக்கு பழகிடுச்சு. ஃபஸ்ட்லாம் நானுமே அப்படி தான் பண்ணியிருந்தேன். தையலை நீட்டாக வச்சுட்டு லைனிங் பீஸையும் மெயின் பீஸுமே ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதை வெட்டி எடுத்துகிட்டு நம்ம சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கிறோமோ அது போல் தான் தைச்சிட்டு இருந்தேன். இப்போ வர 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 என்னென்னா ஒல்லியேக்கிறவங்க கூட இப்போ ஃப்ளாட் ஆகிடுறாங்க. இப்போ உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது கிடையாது. இதை நான் யாரையும் வச்சியும் சொல்லலை. நான் இப்போது அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். எனக்கே இப்போலாம் என்னுடைய ப்ளவுஸ் எனக்கே பத்த மாட்டுது. 10 நாளைக்கு இப்படி இருக்கும், 10 நாளைக்கு அப்படி இருக்கும். அதனால் நம்மளால் நம்ம உடம்பு நம்ம நிலையாக சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது உடம்பு கொஞ்சம் விழுந்துடுச்சு, அளவு ப்ளவுஸை கொடுத்துட்டு 2 தையல் அளவுக்கு லூஸ் வச்சு தைங்க, பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கொடுத்த ப்ளவுஸ்க்கும் அவங்க தைக்க சொன்ன அளவு ப்ளவுஸ்க்கும் பார்க்கும்போது சுத்தமாக துணி பத்தாது. இப்படி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கும்போது இப்போது ஒரு ப்ளவுஸ்க்கு நமக்கு 1/2 ஹவர் ஆகுது அப்படின்னா அதுபோல் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டி நம்ம அதை தைக்கும்போது அதுக்கு நமக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுது, எக்ஸ்ட்ராவே ஆகிடுது. ஆனால் கஸ்டமருக்கு அவங்க எதிர்பார்த்தாங்க, சரி நம்ம அந்த ப்ளவுஸை தைச்சி கொடுக்கணும் அப்படின்றதுனால நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி கொடுக்குறோம். இது மாதிரி நிறைய டைலர் இந்த ப்ராப்ளத்தெலாம் கடந்து தான் வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது. அப்புறம் நம்ம கஸ்டமர் ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்றதுனால எல்லாத்துக்குமே ஒட்டு வைக்கிறோம் பாருங்கள். என்னென்னா லைனிங்குமே ஷார்ட்டேஜாக வாங்கி கொடுப்பாங்க. லைனிங் கூட அவங்களுக்கு தாராளமாக வாங்கி தரமாட்டுறாங்க. இங்கெல்லாம் நார்மலான லைனிங்லாம் 1 மீட்டர் 40 ரூபா தான். ரொம்ப விலை அதிகத்தில் போனால் தான் 60 ரூபா 70 ரூபா அப்படி வரும். இங்கே அதிகமாக நார்மலான லைனிங் தான் பேசிக்காக முக்கால்வாசி பேர் வாங்கிட்டு தருவாங்க. அதை கூட வாங்கிட்டு தரமாட்டுறாங்க. 80 வாங்கி கொடுத்துட்றாங்க. 80 வாங்கி கொடுத்துட்டு நம்ம தைக்கும்போது பட்டிக்கெலாம் துணி பற்ற மாட்டுது. நமக்கு பட்டிக்கு துணி பத்தலை அப்படின்னும்போது நமக்கு ஆப்போசிட் கலரில் நமக்கு வச்சோம் அப்படின்னா இந்தாண்ட தெரியுது. அப்படி இருக்கும்போது அதுவும் நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கு டீசெண்டாகவும் இருக்காது. அப்போ நம்ம அதையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேறு யாருதுனா இருக்கா, இல்லை நம்மக்கிட்ட ஏற்கனவே இந்த கலரில் துணி இருக்கான்னு தேடி அதுக்கு மேட்சிங் பண்ணி வச்சு தச்சு அப்பா
இந்த டைலருங்க படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள், சொல்ல வாயில்லை, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் கஸ்டமருக்கு இதெல்லாம் தெரியறது கிடையாது. ப்ளவுஸ் எடுத்தாந்து கொடுக்குறாங்க, அவங்க கேட்ட நேரத்துக்கு நம்ம தச்சு தரல அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து திட்ட செய்வாங்க. ஆனால் நம்ம வந்து தச்ச காசை வந்து இவ்வளோ ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, இன்னும் இவ்வளோ வாங்குறீங்க, இங்கெல்லாம் அப்படி கிடையாது, அங்கெல்லாம் இப்படி கிடையாது, இவங்களாம் இப்படி தான் வாங்குறாங்கன்னு நம்மக்கிட்டே ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்குலாம் ஒன்றும் தெரியாதுல்ல, நம்மலாம் வந்து வெளியில் போயிட்டு 4 இடத்த போய் பார்க்கல, நமக்கு வந்து வெளியில் எவ்வளோ வாங்குறாங்கன்றது நமக்கு தெரியாதுன்றதுனால நம்மக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. நான் பார்த்த வரைக்குமே எங்கள் சைட்லேயே ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு 150 ரூபா வாங்குறாங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்துலேயே நமக்கு பக்கத்துலேயே பார்க்குறேன் நான். அப்போது நம்ம வந்து 110 ரூபா கேட்டாலே, என்னப்பா 110 ரூபா சொல்கிற அப்படின்றாங்க. சாரி ஓரடிக்கிறதுக்கு 20 ரூபா தான் கேட்குறேன், மற்ற இடத்துல 40 ரூபா 30 ரூபான்னு சொல்கிறாங்க. நம்ம 1 சைடுக்கு 10 ரூபா, 2 சைடுக்கு நான் 20 ரூபா அப்படின்னு தான் கேட்குறேன். அதுக்கு என்னப்பா 20 ரூபா வாங்குறேன்னு கேட்குறாங்க. டாப்பு பிடிக்கிறதுக்கு நம்ம கடைக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஜென்ஸ் டெய்லர், அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் பிடிச்சிருக்காங்க ஒரு நாள், நம்ம இல்லைன்னு சொல்லிவிட்டு. அவர் வந்து எவ்வளோ வாங்கிக்கிறார், 70 ரூபா வாங்கிக்கிறாரு. கையை ஏற்றிட்டு டாப் பிடிக்கிறதுக்கு 70 ரூபா வாங்கிக்கிறாரு. நான் வெறும் 30 ரூபா தான் சிஸ்டர் வாங்குகிறேன். அதுக்கு என்கிட்ட உட்காந்து ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. 4 டாப்பு பிடிச்சிருக்கிறல்ல, கம்மி பண்ண முடியாதான்னு கேட்பாங்க. இது மாதிரி கஸ்டமர்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. உங்களுக்குமே இந்த மாதிரி கஸ்டமர்லாம் இருக்காங்களா, நீங்கள் அதெல்லாம் வந்து கடந்து வந்திருக்கிறீங்களா அப்படின்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறது மூலிமா இதை கேட்குறது மூலிமா, நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா நிறைய பேருக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து வீட்டில் வந்து நமக்கே வீட்டில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெளில வந்து என்னால் கொடுத்து வாங்கி என்னால் போட முடியல, எனக்கு வந்து வீட்டில் வந்து துணி வந்து வாங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து நாங்கள் அதுக்குமே தயாராக தான் இருக்கிறோம். நம்ம வீட்டாண்ட நம்ம சைடில் ஒரு நான் தைக்கிறேன் ப்ளவுஸு. அப்போது வந்து நம்ம சைடில் வந்து ஒரு 5 ஊர் வந்து நம்மக்கிட்ட வந்து தைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தான் வந்து எல்லாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி எல்லாருமே நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து ப்ளவுஸ் தைக்கிறாங்க. நம்ம சுற்று வட்டாரத்தில் ஒரு 5 ஊருக்கு நம்ம வந்து தைச்சி கொடுக்குறோம் அப்படின்றதுனால நிறைய பேருக்குமே நம்ம நல்லா ரீச் ஆகிட்டோம். ஒரு 15 வருஷமாக தைக்கிறோம் அப்படின்னும்போது நல்லா ரீச் ஆயாச்சு. இதை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், 15 வருஷம்னு. இது சொன்ன ஃப்ளோவுக்கே நான் போயிட்டே இருக்கேன். இன்றைக்கி என்னுடைய பையனுடைய வயசு தான் வந்து என்னுடைய டைலரிங் அனுபவமும். என் பையன் 5 மாதத்து குழந்தையில தான் நான் வந்து டைலரிங் பழகினேன். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே பழகினேன். வெட்டி கொடுத்தாங்க, தைச்சேன், அவ்வளோதான். எனக்கு வெட்டலாம் தெரியாது, அதோடு ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னுடைய ப்ளவுஸை நான் கடையில் கொடுக்கும்போது தையக்கூலி அதிகமாக இருக்குது, நம்ம ப்ளவுஸை நம்ம தைச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பையன் 5 மாதத்து குழந்தையாக இருக்கும்போது நான் சைக்கிளில் கூடையில் உட்கார வச்சு தம்பியை டவலில் வந்து அந்த கூடையில் சுற்றி போட்டுட்டு தம்பியை உட்கார வச்சு எடுத்துக்கிட்டு நான் கிளாஸுக்கு போயிட்டு இப்படி தான் நான் வந்து பழகினேன், இப்படி தான் கற்றுக்கிட்டேன். அப்போ இருக்கும்போது அதிலருந்தே நான் தொடர்ச்சியாக இன்னமும் தைச்சிக்கிட்டே தான் இருக்கேன். அப்போ என்னுடைய பையனுடைய வயசு தான் என்னுடைய டைலரிங் அனுபவமும். இன்றைக்கி என் பையனுக்கு 18 வயசு ஆகுது. அப்போ தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இந்த 18 வருஷமாக நான் இங்கே தைக்கிறேன் அப்படின்னும்போது அப்போ எவ்வளோ பேருக்கு வந்து நான் ரீச் ஆகிருப்பேன். அப்போ வந்து நம்மக்கிட்ட வீட்டிலே வந்து நிறைய கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க, நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். இல்லை என்னால் வந்து நான் நிறைய பேர் எனக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னும்போது என்னால் வந்து கொடுத்துட்டு திரும்பி வாங்கின்னு போகிறதுக்கு முடியல, நான் வந்து ஒர்க்குக்கு போகிறேன், நைட்டில் தான் வந்து என்னால் இருக்க முடியுது அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வீட்டிலே கூட வந்து துணியை வாங்கிட்டு கூட வந்து தைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து திரும்ப வீட்டுக்கும் வந்து கொடுப்பேன். ஏன்னா என்னுடைய கஸ்டமருமே என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லி வச்சுருக்கேன்றதுனால என்னோடய கஸ்டமருமே பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நானே கூட வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு உங்களுக்கு தைச்சி எடுத்துன்னு வந்து வீட்டில் கொடுத்துருவேன். அதிகபட்சம் வந்து ஒரு 2 டேஸில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருவேன், அதனால் பயப்பட தேவையில்ல. இன்னொரு விஷயம், நேற்றுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், ஒரு கல்யாணக்காரங்க துணிக்கு வந்து நான் வாங்கி தைச்சி நான் வந்து என்னென்னலாம் வந்து அனுபவித்தேன் அப்படின்றது. இது மாதிரி வந்து நான் இது வரைக்கும் இந்த அனுபவம் வந்து எனக்கு இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். என்னென்னா நேற்றுக்கு சொல்லியிருந்தது என்னென்னா, அவங்க வந்து ஒரு கல்யாண ஆர்டர் ஒன்று வந்துச்சு, ஒரு 20 ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் யூஸ்க்காக தான் வீட்டில் இருக்கும்போது கட்டிக்கிற மாதிரி வந்து சாரீஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வெளில போனால் வந்து கட்டிக்கிற மாதிரி வந்து சாரீஸ்க்கு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்மளும் வந்து தைக்கிறதுக்கு எல்லாமே வாங்கி வச்சுட்டோம். அப்போ லைனிங்லாம் கூட நானே தான் போட்டு தைச்சேன். தைச்சதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு ஒரு வாரம் இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து கல்யாணம் நின்று போச்சு. என்ன அப்படின்னு கேட்கும்போது
அப்போ சொல்கிறாங்க, அந்த பொண்ணு ஏற்கனவே லவ் பண்ணிகிட்டு இருந்தா, அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோடையே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது வந்து ப்ளவுஸை வாங்கவே இல்லை. என்கிட்ட பத்திரிக்கைலாம் வச்சாங்க கல்யாணத்துக்கு போகலான்ட்டு. ஏன்னா இது இன்னும் ப்ளவுஸை வாங்கலேன்ட்டு கால் பண்ணி கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க, இல்லைக்கா கல்யாணம் நின்றுடுச்சு அப்படின்ட்டு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு 20 ப்ளவுஸு நல்லா நீங்களே கணக்கு பண்ணுங்கள். லைனிங்லேருந்து புடவை ஓரம் அடிச்சதுலேருந்து ஒரு சில புடவைக்கு ஃபால்ஸ் வைக்க சொன்னாங்க. லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில ப்ளவுஸ்க்கு வந்து லேஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. நிறைய இருக்குது. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா எங்கேயோ வருது சிஸ்டர். கிடச்சா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலாக ஆயிடுச்சு. அப்புறம் என்னன்னு கேட்கும்போது, அவளே போயிட்டா, அந்த ப்ளவுஸை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்னிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி இப்போ அவங்களும் வருத்தத்தில் இருக்கிறாங்க, நம்ம எதுவும் இப்போ பேச முடியல அப்படின்ட்டு ஒரு 2 நாள் டைம் அவங்களுக்கு கொடுத்துட்டு, எப்படின்னா நான் எதுவுமே பேசலை, 2 நாள் கழித்து நம்ம பேசிக்கலாம் ப்ளவுஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து அவங்களுக்கு ஃபோன் அடித்து ப்ளவுஸ்லாம் வந்து எப்போ வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அதே தான் மென்ஷன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. நான் வாங்கி என்னக்கா பண்ண போகிறேன், அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், லைனிங் போட்டு நான் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அது உங்களுடைய பிரச்சனை, அதுக்கும் நான் வந்து தலையிட விரும்பலை. என்கிட்ட இருக்கிற ப்ளவுஸை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து அவங்க வந்து இன்னொருத்தவங்க மூலியமா வந்தாங்க நமக்கு. அதாவது நம்மளுடைய கஸ்டமர் மூலியமா தான் அவங்க நமக்கு வந்தாங்க. நான் அந்த கஸ்டமருக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டேன், இது போல் சொல்கிறாங்கப்பா, எனக்கு தெரியாது, அவங்க எனக்கு இந்த 1 வாரம் கூட நான் டைம் தரேன், நான் தச்சு வச்ச ப்ளவுஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வாங்கிக்க சொல்லு. எனக்கு நான் என்னுடைய கை காசெல்லாம் போட்டு லைனிங்லாம் போட்டு நான் தச்சு வச்சுருக்கேன், எனக்கு காசு வேணும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நான் சத்தம் போட்டேன். உடனே அவங்கக்கிட்ட பேசியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க வந்து 1 வாரம் நம்ம சொல்லியிருந்தோம், அவங்க 2 வாரம் எடுத்துக்கிட்டாங்க. 2 வாரம் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து அவங்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே வந்து கணக்கு பண்ணி வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம், எல்லா காசுமே கொடுத்துட்டு அப்புறம் ப்ளவுஸை வாங்கின்னு போயிட்டாங்க. அந்த மாதிரி நான் வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டேன். இதுபோல் நிறைய பேருமே எதனா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் நீங்கள் வந்து தாண்டி வந்திருக்கிறீங்களா, இதுபோல் உங்களுக்கும் நேர்ந்திருக்கா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருனா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம போன வீடியோவில் வந்து ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இல்லை வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களான்னு தெரியல, ஒரு கமெண்ட் வந்திருந்தது. என்னன்னா, எனக்கு ப்ளவுஸே வெட்ட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ப்ளவுஸே வெட்ட தெரியாமையா சிஸ்டர், பிரதர் யாரோ எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ப்ளவுஸ் வெட்ட தெரியாமையா நான் 18 வருஷமாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். எங்களுக்கு எங்கள் சைடில் நான் வெட்டுறது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போயிட்டுருக்கு. உங்களுக்கு வெட்ட தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்களா? ஓகேவா? என்னென்னா இதெல்லாம் வந்து எதுக்கு ஆர்குமெண்ட்டு, நம்ம எதுவும் கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் திரும்ப ரிப்ளைவே பண்ணலை. நான் பார்த்த வரைக்குமே வந்து நான் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே தான் நம்ம காப்பி பண்ணி தான் நம்ம வந்து கட்டிங் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இது வரைக்கும் யாருமே என்கிட்ட மிஸ்டேக்குன்னு ஒருத்தர் கூட வந்தது கிடையாது. நான் அவ்வளோ ப்ராப்பராக தான் பண்ணிகிட்ருக்குறேன். அது உங்களுக்கு மிஸ்டேக்காக இருந்ததுன்னா நீங்கள் என்னோடய வீடியோவை பார்க்காதீங்க, நீங்கள் பார்க்காம நீங்கள் போயிடுங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போ பார்க்குற நம்மளோட வியூவர்ஸ்க்கு தான் நிறைய பேருக்கு நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வரேன். உங்களுக்கு இது போல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவில் வந்து ஒரு 2 வீடியோவுக்கு முன்னாடி வந்து என்னுடைய நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க, இல்லை கால் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு 2 டேஸ்லேயே வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ரிட்டன் போட்டு விடுவேன். நான் கொடுத்ததுனால ஒரு 2 பேர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, அட்ரஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் நம்ம சென்ட் பண்ணியிருந்தோம். நாளைக்கு வந்து ரீச் ஆகிடும் போல இருக்குது, வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ரீச் ஆச்சு அப்படின்னாக்கா அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு என்னுடைய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பார்க்குறீங்களோ அது போய் ஒரு 4 பேருக்கு ரீச் ஆகும். நமக்கு வந்து சேனல் மானிட்டேஷன் ஆகி ஒரு 6 மாதக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு டாலர் வந்து இன்னும் நமக்கு வந்து அதிகரிக்கவே இல்லை. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. 1000 1500 வியூஸ் போனதெல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. என்னோடய சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுங்க தான். அந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இது போல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணால் நம்பர் வேணால் இதில் நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தச்சு கொடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.